ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு பொருந்துற ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டேன், எவ்வளவோ வழிபாடுகள்லாம் பண்ணிட்டேன், ஆனால் எதுக்குமே எனக்கு பலன் அப்படின்றது கிடைக்கவே இல்லை. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை. தொடர்ந்து கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. நிம்மதியாக தூங்க கூட முடியல. வேலை கிடைக்கல, திருமணம் நடக்கல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, சுத்தி எதிரிகளாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி, தடங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரிங்க, அது அத்தனையுமே தீரும். இந்த பரிகாரம் பண்றதுக்கு எந்த ஒரு நாளாக வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். மற்ற நாட்களில் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் எப்போ பண்ணினாலுமே சரி, அந்த நாளுக்குரிய ராகு கால வேலையை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. நம்ம ஜாதகத்தில் நமக்கு ராகு கேது இருக்கக்கூடிய இடங்கள் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் அது தோஷமாக மாறி நமக்கு கஷ்டம் மேலே கஷ்டம், நான் மேற்சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த பரிகாரமாக இது இருக்குங்க. அந்த ராகு கால நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போங்க. அங்கே வடக்கு பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபடுங்க. எப்படி வழிபடணும் அப்படின்னா, உங்களுடைய வயது என்னவோ அத்தனை தீபம் நீங்கள் ஏற்றி வழிபடணும். நல்லெண்ணெய் தீபமாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன அகல் விளக்கெல்லாம் கிடைக்கிது. உங்கள் வயது 20 அப்படின்னா 20 அகல் தீபங்கள் எடுத்துக்கோங்க. அது 20லையும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு நீங்கள் துர்க்கை அம்மன் சன்னதியில் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றிட்டு மனசார வழிபட்டுட்டு வாங்க. இதை உங்களுக்கு எப்போல்லாம் நெருக்கடியான நேரங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இக்கட்டான நேரத்துலலாம் இந்த ஒரு வழிபாடை செய்யுங்க. இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சுடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கிடைச்சே தீரும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.